ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கலக்காட் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் காஃபி ஷாப்பை விட பிரமாதமான கேப்பச்சினோ நம்ம வீட்லேயே எளிமையாக சுலபமாக மனமாக எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ ஒரு ஜாரில் உங்களுக்கு என்ன காஃபி பவுடர் பிடிச்சிருக்கோ அந்த காஃபி பவுடர், இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் 5 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அதே அளவுக்கு சமமாக 5 ஸ்பூன் சீனியும் சேர்த்துக்கோங்க. சின்ன ஜாரில் பண்ணிங்கன்னா ரொம்ப வசதியாக இருக்கும். பெரிய ஜாரில் இருந்தால் அதில் காஃபி பவுடர் எக்ஸ்ட்ராவே நீங்கள் சேர்த்து பண்ணிக்கலாம். இப்போ கலந்து விட்டுக்கோங்க. கலக்காட் கிச்சனுக்கு ஃபஸ்ட் டைம்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் அமைக்கி ஆல் செலக்ட் பண்ணிங்கன்னா நான் பண்ணுற வீடியோ நோட்டிஃபிகேஷனில் வரும். அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். மிதமான சூட்டில் தண்ணி ஊற்றிக்கோங்க. ஒரு 4 ஸ்பூன் ஊற்றிக்கோங்க, கம்மியாக. இப்போ லேசாக கொஞ்சம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதை நம்ம பிளெண்ட் பண்ண போகிறோம். க்ரீமியாக வர வரைக்கும் நம்ம பிளெண்ட் பண்ண போகிறோம். கப்பில் வச்சு நீங்கள் ஸ்பூனால் நீங்கள் கிண்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கை வலிக்கும். நீங்கள் இந்த மாதிரி மிக்சியில் பிளெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சட்டுன்னு சீக்கிரமாக முடிஞ்சிடும். அதே மாதிரி நீங்கள் ஒரு டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணியும் வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு க்ரீமியான பதத்துக்கு வந்துடுச்சு. இது தாங்க கேப்பச்சினோ. இதை நம்ம ஒரு டப்பாவில் போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு வாரம் வரைக்கும் கெடாமல் இருக்கும். கெஸ்ட் வந்தால் கூட நம்ம போட்டு அசத்திடலாம். 3 கிளாஸ் திக்கான பாலாக யூஸ் பண்ணுங்கள். அதுதான் கேப்பச்சினோக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம இந்த திக்கான பாலை நம்ம பிளெண்ட் பண்ண போகிறோம். நம்ம ஏன் பிளெண்ட் பண்ணுறோன்னா பால் இன்னும் கொஞ்சம் க்ரீமியாக திக்காக வரும். அது மட்டும் இல்லாமல் மேலே நுரை மாதிரி வரும். அந்த நுரையை வச்சு தாங்க கடைசியாக நம்ம டெக்கரேட் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு பால் நல்ல திக்காக வந்துருச்சு. மேலே நல்ல நுரையும் ஃபார்ம் ஆயிடுச்சு. இந்த நுரையை எடுத்து வச்சுக்கோங்க ஒரு பவுலில் தனியாக. உங்களுக்கு எந்த அளவுக்கு டிகாஷன் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் டிகாஷன் ஊற்றிக்கலாம். நான் ஒரு 2 ஸ்பூன் ஊற்றிருக்கேன். உங்களுக்கு லைட்டாக வேணாலும் நீங்கள் லைட்டாக போட்டுக்கலாம். இப்போ நம்ம பிளெண்ட் பண்ணி வச்சுருந்த பாலை இது கூட சேர்த்துக்கலாம். உங்களுக்கு ஜில்லுன்னு வேணும்னா நீங்கள் பாலை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஜில்லுன்னு ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு ஜில்லுன்னு கேப்பச்சினோ ரெடி ஆயிடும். கொஞ்சம் சூடாக ஊற்றுனீங்கன்னா சூடான கேப்பச்சினோ ரெடி ஆயிடும். லேசாக கலந்து விட்டுக்கோங்க. இப்போ கடைசியாக பால் நுரை எடுத்து மெதுவாக வைங்க. ஃபாஸ்ட்டாக வச்சிங்கன்னா உள்ளே போயிடும். அதனால் மெதுவாகவே மேலே வைங்க. நம்ம காஃபி டிகாஷன் எடுத்து அதில் நம்ம டிசைன் போட போகிறோம். கடைசியாக கொஞ்சம் ஒரு புள்ளி மாதிரி எடுத்து உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்ச டிசைனோ அந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். சாக்லேட் சிரப் இருந்தால் அது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஒருவேளை உங்ககிட்ட சாக்லேட் சிரப் இல்லைன்னா நீங்கள் இந்த டிகாஷன் வச்சு நீங்கள் டிசைன் போட்டுக்கலாம். கடைசியாக டூத் பிக்கை வச்சு உங்களுக்கு பிடிச்சமான டிசைனை போடுங்க. அவ்வளோதான். ஈஸியான கேப்பச்சினோ நம்ம வீட்லேயே சுலபமாக தயாராகிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கலக்காட் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.